ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரனில் சிபா இனு பெப்பே இந்த ரெண்டை தவிர்த்து பெரிய அளவில் போகக்கூடிய இன்னொரு காயின் கூட இருக்குது. அது என்ன காயின் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்புற ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறையவே ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா, பெப்பே த ஃப்ராக் மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பெப்பே காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.40 தள்ளி 12 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த பெப்பே காயினுக்கு டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 421 ட்ரில்லியன் பக்கமாக இருக்குது. ஆல் டைம் ஹை எந்த அளவுக்கு மேலே போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.40 தள்ளி 17 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை போயிருக்குது. மார்க்கெட் கேப்பில் இந்த பெப்பே காயினோட டோட்டல் ட்ரேடிங் வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 5 பில்லியனுக்கு மேலே இப்போ வந்து இருக்குது. இந்த பெப்பே காயின் பார்த்தீங்கன்னா இந்த புல் ரனில் மார்க்கெட் கேப்பில் ஒரு பெரிய லெவலில் வந்து மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 பில்லியன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 55லேருந்து ஒரு 60 பில்லியன் அந்த ரேஞ்ச் அளவுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ இருக்கிறதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 12 மடங்கு அப்படிங்கிற லாபம் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புல் ரனில் இந்த அளவுக்கு மட்டும்தான் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே இது இந்த பெப்பே காயின் பார்த்திங்கன்னா கீழே போகும்போது, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா 0.40 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 0.50 தள்ளி எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா கூட ஒரு 2x இல்லை 3x அந்த மாதிரி வந்து கிடைக்கலாம். அதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 மடங்கு அப்படிங்கிறப்ப 10லேருந்து ஒரு 13 மடங்கு அப்படிங்கிற லாபம் கூட கிடைக்கலாம். இந்த பெப்பே காயின் இப்போ வந்து ஆல் டைம் லோ போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2023 ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா ஆல் டைம் லோ போயிருக்குது. அதாவது லிஸ்டிங் பண்ணப்போ பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே கீழே இருந்திருக்குது. டாலர் மதிப்பில் நம்ம வந்து பார்த்தோம்னா 0.70 தள்ளி 27 சம்திங் ரேஞ்சில் வந்து அந்த அளவுக்கு லோ போயிருக்குது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதை இப்போ இருக்கிற ப்ரைஸ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 420 மடங்குக்கு மேலே இப்போ வந்து நல்லாவே ப்ராஃபிட்டில் வந்து இருக்குது. இப்போ இருக்கிற ப்ரைஸ்க்கு நம்ம வந்து பார்த்தோம்னா 420 மடங்கு அப்படிங்கிறது காட்டுது. அதே இது ஆல் டைம் ஹை போயிருக்கு பார்த்திங்களா, அதுபடி நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 500 மடங்கு அப்படிங்கிறது வந்து காட்டுது. இந்த புல் ரனில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 மடங்கு அப்படிங்கிறது வந்து வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 தள்ளி ட்ரேட் ஆகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புல் ரனில் ஒரு 3 தள்ளி ட்ரேட் ஆகிற அளவுக்கு வந்து வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா சிபா இனு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சிபா இனு மீம் காயின் 2020 ஆகஸ்ட் மாதத்தில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.90 தள்ளி தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா செப்டம்பர் மாதத்தில் எந்த அளவுக்கு ஆல் டைம் லோ போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.10 தள்ளி ட்ரேட் ஆகிற அளவுக்கு வந்து ரொம்பவே கீழே போனது. அதுலேருந்து 2021 ஜனவரி மாதத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2021 ஜனவரி மாதத்துலேருந்து 2021 ஏப்ரல் மாதத்துக்குள்ளே எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னா, ஜனவரி மாதத்துக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா 0.70 தள்ளி 70 இருந்து 0.60 தள்ளி 20 அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு 4 மாத கேப்பில் அந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது. அதுக்கப்புறமா பினான்ஸில் லிஸ்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 50 தள்ளி தான் வந்து லிஸ்டிங் பண்ணாங்க. அதாவது 0.50 தள்ளி 80 சம்திங் ரேஞ்ச் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பினான்ஸில் வந்து லிஸ்டிங் பண்ணாங்க. பினான்ஸில் லிஸ்டிங் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்துக்குள்ளே 0.40 தள்ளி 30 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போனது. அதாவது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணது. மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சது. எந்த அளவுக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 2021 ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 0.50 தள்ளி 590 அந்த அளவுக்கு வந்து கீழே வந்தது. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா 2021 செப்டம்பர் லாஸ்ட்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் வந்து எந்த அளவுக்கு மேலே போனதுன்னா 0.40 தள்ளி 88 அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அந்த ப்ரைஸ் தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை வந்து இருக்குது. அதை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுல இருந்து 1 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிறதுலேருந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு 4 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து போகலாம். அதே இது அந்த ஆல் டைம் ஹைலேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு 6 to 7 மடங்கு அப்படிங்கிற லாபம் கூட கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் இந்த புல் ரனில் பெரிய அளவில் போகக்கூடிய இன்னொரு காயினை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா பேபை. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.60 தள்ளி 31 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.60 தள்ளி 37 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த பேபே காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா, இந்த பேபே காயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்குது. வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மேலே ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் எத்ரியம் பிளாக் செயினில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெப்பே காயினை வந்து
லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது 2023 ஏப்ரல் மாதத்தில் பெப்பே காயின் வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அப்போ அதோட ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.70 தள்ளி ட்ரேட் ஆகிற அளவுக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த பெப்பே காயினை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெப்பே ரேஞ்ச் அளவுக்கு இந்த பெப்பே வந்து வரலாம். இந்த பெப்பே காயினும் இன்னும் அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 40 தள்ளி ட்ரேட் ஆகிற அளவுக்கு கூட வரலாம். அதனால் எந்த அளவுக்கு இந்த பெப்பே காயின் வந்து கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பெப்பே காயினை வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு பெரிய அளவில் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். அதாவது இப்போ 60 தள்ளி ட்ரேட் ஆகிறது 0.40 தள்ளி ட்ரேட் ஆகிற அளவுக்கு வந்து வரலாம். ஏன்னா சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா அதே 421 ட்ரில்லியன் பக்கமாக தான் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பெப்பே மாதிரி தான் வந்து இந்த பெப்பே வந்து இருக்குது. அதனால் கூடிய சீக்கிரத்தில் கூட ஒரு 3 to 4 மடங்கு அப்படிங்கிற லாபம் கூட கிடைக்கலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு பெரிய அளவில் இந்த புல் ரனில் வந்து லாபம் கூட எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 30லேருந்து ஒரு 40 மடங்கு அப்படிங்கிற லாபம் கூட எடுக்கலாம் இந்த பெப்பே காயின் மூலியமாக. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிபா இனு பெப்பே இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து முதலீடு போட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ராவாக நிறையவே கிடைக்கும் அப்படின்னு முதலீடு வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ரெண்டை விட இந்த பெப்பே காயின் மூலியமாக எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 10 மடங்கு அப்படின்னு கூட கிடைக்கலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே ஐநாறு டெபாசிட் கொண்டுட்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு டாலரை வந்து வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. இவங்ககிட்ட நீங்கள் எப்படி வந்து அமௌண்ட் கொடுத்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய் டைரெக்டாக டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அப்புறமா மினிமம் ஒரு 25,000 ரூபாய்க்கு வாங்குறவங்களா இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். 1000 ரூபா 2000 ரூபா இல்லை 5000 ரூபா அந்த மாதிரி வாங்குற மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.